நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 23ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்தை மாநிலங்களவைத் தலைவர் ஹமீத் அன்சாரி இன்று கூட்டியுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் ஸ்டீஃபனிடம் கேட்கலாம். வணக்கம் ஸ்டீஃபன், இன்று நடைபெற உள்ள அனைத்து கட்சி கூட்டத்தின் முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள். வணக்கம் லலிதா. துணை குடியரசுத் தலைவர் மற்றும் மாநிலங்களவை சபாநாயகர் ஹமீத் அன்சாரி தலைமையில் மதியம் 2:30 மணிக்கு பாராளுமன்ற வளாகத்தில் அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் அனைத்து கட்சிகளை சார்ந்த மாநிலங்களவை தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள இருக்கின்றனர். பாஜக தலைமையிலான இந்த மத்திய அரசில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, பாராளுமன்ற விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதேபோன்று காங்கிரஸ் தரப்பில் குலாம் நபி ஆசாத் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், மக்களவையை பொறுத்தவரையில் பல்வேறு அலுவல்கள் அமளியின் நடுவில் கூட தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் மாநிலங்களவையை பொறுத்தவரையில் அதுபோன்ற சுமூகமான ஒரு அலுவல்கள் நடைபெறுவது இல்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதனால் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பில், இந்த பில்லை தவிர, இந்த மசோதாவை தவிர மற்ற முக்கியமான மசோதாக்கள் இந்த மாநிலங்களவையில் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை தொடர்ந்து இருந்து வருகிறது. ஆகவே இதையெல்லாம் குறித்து விவாதிப்பதற்கான அவசர கூட்டமாகத்தான் இந்த அனைத்து கட்சி கூட்டமானது டெல்லியில் மதியம் 2:30 மணிக்கு பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற இருக்கிறது. லலிதா, ஸ்டீஃபன், ஜிஎஸ்டி உள்ளிட்ட நிறைவேற்றப்படாத முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்து வருகிறது? நிச்சயமாக சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை பொறுத்தவரையில் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் எப்படியாவது நிறைவேற்றிவிட வேண்டும் என்பது மத்திய அரசுடைய நீண்டகால திட்டமாக இருந்தது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்தவரையில் மாநிலங்களவையில் இந்த மசோதாவை நிறைவேற்றுவதில் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அதாவது நவம்பர் 26ஆம் தேதியிலிருந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் பல முறை இந்த சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை நிறைவேற்றுவதற்கான அவசர கூட்டமானது நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் அனைத்து கட்சிகளுடைய பிரதிநிதிகளை வைத்து நடைபெற்றது. இருந்தாலும் கூட இந்த சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றுவதில் சிக்கல்கள் தொடர்ந்து நிலவி வருகிறது. ஆகவே இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த மசோதா நிறைவேற்றப்படாது என்ற ஒரு சூழ்நிலை தற்போது நிலவி வருகிறது. இது மட்டுமின்றி முக்கியமான மசோதாக்களான ரியல் எஸ்டேட் ஒழுங்கு மசோதா உள்ளிட்ட மசோதாக்களும் நிறைவேற்றப்படாத ஒரு சூழ்நிலை தொடர்ந்து நிலவி வருகிறது. மாநிலங்களவையை பொறுத்தவரையில் சகிப்புத்தன்மை குறித்த விவாதம் முதற்கட்டமாக நடைபெற்றது. இதனால் தொடர் அமளிகள் நடைபெற்றன. அதற்கு பிறகாக விலைவாசி உயர்வு குறித்து தொடர்ந்து விவாதிக்கப்பட்டது. அதற்கு பிறகு நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா மற்றும் ராகுல் திட்டமிட்டபடி, அதாவது மத்திய அரசு வேண்டுமென்றே பழிவாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தொடர் அமளிகள் தொடர்ந்து நடைபெற்றன. நேற்று அருணாச்சல் ஆளுநர் தனது சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அதனால் மாநிலங்களவையில் இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தானது எதிர்க்கட்சிகள் அனைவரும் முன்வைத்தன. இதனையடுத்து நேற்றும் தொடர் அமளியானது நிறைவேற்றப்பட்டது. இதனால் மாநிலங்களவையில் அலுவல்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து எல்லாம் இன்றைய அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கூறப்படுகிறது. லலிதா, ஸ்டீஃபன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.